ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவபிரதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எந்த ஃபங்க்ஷன்லையுமே ஆரி ஒர்க் இல்லாமல் இருக்காது. ஒரு வடிவேல் காமெடி இருக்குது தெரியுமா? இந்த சைடு பார்த்தாலும் ஆரி ஒர்க், அந்த சைடு பார்த்தாலும் ஆரி ஒர்க், பின்னாடி திரும்பி பார்த்தாலும் ஆரி ஒர்க்கு. அதில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து 5Dயும் 7D. அது நாங்கள் எப்படி வந்து போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் அது என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5D ஒர்க் வந்து எப்படி நாங்கள் வந்து போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் வந்து என்ன டிசைன் வந்து எடுத்துருக்கோன்னா வந்து பீகாக் டிசைன் தான் வந்து எடுத்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஃபெதர்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்கள் வந்து 30 ஃபெதர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபெதர் வந்து நாங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் நான் இப்போ சொல்கிறோம் பாருங்கள். சென்டரில் வந்து ஒரு ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கும். அதை சுற்றி வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி கோல்டன் கலர் சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கோம். அந்த கோல்டன் கலர் சுகர் பீட் ஹைலைட் பண்ணுற மாதிரி வந்து ப்ளூ கலரில் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி திருப்பியும் கோல்டன் கலர் சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஃபெதரில் வந்து ப்ளூ கலர் வந்து இருக்கும்ல, அது வந்து ஸ்ட்ரைட்டாக தானே இருக்கும். அது போடுறதுக்கு வந்து கட் பீட் வந்து நாங்கள் 2 கட் பீட் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கட் பீட் முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து அவுட்லைன் மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கோம். அந்த சுகர் பீட் வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க கோல்டன் கலர் சாரி த்ரெட்டில். அதுக்கப்புறம் அந்த செயின் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் சிக்ஸாக் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பீகாக் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பீகாக் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி அதுலேயும் வந்து நம்ம டிசைன் வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் அதில் வந்து என்ன டிசைன் வேணால் கொடுக்கலாம். இப்போ இந்த ஒரு ஃப்ரேம்லேயே நாங்கள் வந்து 5D 7D 3D ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக் சைடில் வந்து கம் போட்டு நம்ம வந்து ஒட்டிக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து காட்டன் த்ரெட்டில் தான் நம்ம வந்து எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அது வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் இந்த கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இது வந்து ஒரு நாள் வந்து நல்லா ட்ரை ஆகணும். இப்போ நாங்கள் கட் பண்ணியிருக்கோம்ல, இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 பீகாக் வந்து ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து நம்ம ஆப்போசிட்டில் ட்ரா பண்ணியிருந்தோம். இப்போ அதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சேமாக வந்து அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நாங்கள் வந்து இது வந்து கிளாஸுக்காக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து ப்ளவுஸில் கூட வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் வந்து பேட்ச் ஒர்க்காக வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்கு, அதுக்கப்புறம் குர்த்தா, அந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் வந்து இதை சென்டராக வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா ஹைலைட்டாக அழகாக நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ நீங்கள் வந்து சாரீ கட்டுறீங்கன்னா இதை வந்து நீங்கள் ரெடிமேடாக வந்து செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் அதை இப்போ நீங்கள் வந்து ஷோல்டரில் வந்து பின் குத்துறீங்க பார்த்தீங்களா, பின் குத்திட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து வச்சிங்கன்னா நல்லா ஹைலைட்டாக அழகாக நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை பார்ட்டிக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து போகிறீங்கன்னா நல்லா சிம்பிளாக அழகாக கிராண்டாக நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து வேறு பீஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்ம வந்து பீகாக்கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு வந்து தேவையானது வந்து ஒரு நீடில், அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டு சேம் கலருக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து எண்டு நாட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஹெட்டுக்கு வந்து நம்ம வந்து பீஸ் வந்து உள்ளே வைக்க வேணாம், அதனால நீங்கள் அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்குல்ல, அதை வந்து இன்சர்ட் பண்ணணும். அது அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்துமே வந்து நம்ம வந்து அந்த ஃபெதர்ஸ்லாம் வந்து கட் பண்ணோம்ல, அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் தான் நாங்கள் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து பெருசாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து கட் பண்ணி இதில் வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஒரு சிலர் பேர் வந்து காட்டன் வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த காட்டனை வந்து வாங்கி இதில் வந்து வைக்க வேணாம், நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நாங்கள் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த பீகாக் வந்து எப்படி நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து தான் நாங்கள் வந்து அதை ட்ரா வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். பீகாக்கோட அந்த பெண்டு வந்து நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து வைக்கணும். அது நல்லா நம்ம வந்து ஒரு 2 to 3 ஸ்டிச் வந்து நல்லா போட்டு டைட்டாக வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது வந்து ஆடாது. பாருங்கள், நம்ம வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஃபெதர்ஸ்லாம் வந்து முதல்ல வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அது எங்கெங்கே வைக்கணும்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம எந்த சைடு வேணால் நம்ம வந்து அந்த ஃபெதர்ஸ் வந்து வைக்கலாம். நாங்கள் வந்து அந்த ஃபெதர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அதாவது பீகாக்கோட பேக் சைடில் வந்து அந்த ஃபெதர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி, நீங்கள் வந்து அது கீழே இருக்கிற மாதிரி நீங்கள்
வந்து அந்த ஃபெதர்ஸ் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து வைக்கலாம். நாங்கள் வந்து பீகாக் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபெதர்ஸ் வைக்கிறோம். அது வந்து நம்ம கேப் இல்லாமல் நம்ம வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபெதருமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நாங்கள் வந்து ஒரு 3 லைன் வந்து அந்த ஃபெதர் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் லைனு. நாங்கள் வந்து ஃபெதர் வந்து 30 ஃபெதர் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இதில் வந்து நாங்கள் 29 ஃபெதர் மட்டும்தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் வைக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து வைக்கலாம். இல்லை உங்கள் இது க்ரியேட்டிவிட்டி வச்சும் நீங்கள் அந்த மாதிரி வந்து வைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபெதர் வந்து வைக்கிறோம்ல, அப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒயிட் கலர் பீஸ் கூட நம்மளுக்கு வந்து தெரியக்கூடாது. கீழே உள்ள அந்த பீஸ் வந்து ஒரு பீஸ் கூட நம்மளுக்கு வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபெதர்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அப்போ வந்து நம்ம இதோட சேம் கலரே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் வந்து வேறு கலர் எடுத்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து வேறு ப்ளவுஸில் வந்து வைக்கும் போது வேறு கலராக நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால தான் இப்போ நம்ம வந்து ஒரு வேறு பீஸில் நம்ம வந்து இதை வந்து ஆரி ஒர்க் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதை வந்து இன்னொரு பீஸில் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால இதோட காஸ்ட் வந்து நல்லா ஒரு ஹை ப்ரைஸாக தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்களே உங்கள் ப்ளவுஸுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்கள் கஸ்டமருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். நாங்கள் இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து வந்திருக்குன்னு. ஒரு மயில் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து இது வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு பீகாக் டிசைன் வந்து எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பீகாக் வந்து நம்ம க்ரீன் கலர்லேயும் பண்ணலாம், ப்ளூ கலர்லேயும் நம்ம வந்து பண்ணலாம். ரெண்டுமே வந்து சூப்பராக தான் இருக்கும். நாங்கள் வந்து ப்ளூ கலர் வந்து இந்த பீகாக் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு பீகாக் வந்து நாங்கள் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். அதுக்கு நாங்கள் வந்து க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ வந்து அந்த ஃபெதரில் வந்து நம்ம அந்த மேலே உள்ள பார்ட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. கீழே வந்து ஊசியாக இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த 5D ஒர்க்குன்னு நல்லா எம்போஸாக நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ எங்கள் அம்மா வந்து எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு ஃபெதருக்குமே வந்து எண்டு நாட் வந்து போடலாம். இல்லைன்னா வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து எண்டு நாட் போடலாம். நாங்கள் வந்து லாஸ்ட்டாக தான் வந்து எண்டு நாட் வந்து போட்டிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 70 ஒர்க் வந்து நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு நாங்கள் வந்து சொல்கிறோம் பாருங்கள். அதுக்கு நாங்கள் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதோட ஃபெதர் வந்து நாங்கள் ட்ராப் மாதிரி தான் வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து சென்டரில் வந்து க்ரீன் கலரில் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து நாங்கள் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அந்த குந்தன் ஸ்டோனை ஹைலைட் பண்ணுற மாதிரி சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து செயின் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சுகர் பீட் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த செயின் ஸ்டிச் மேலே வந்து ஜிக்ஸாக் போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து 5D ஒர்க்கில் வந்து நம்ம ஃபெதரையும் நம்ம அந்த பீகாக்கையும் ட்ரா பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்து நம்ம இன்னொரு ப்ளவுஸ் பீஸில் நம்ம வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணணும். பட் ஆனால் இந்த 70 ஒர்க்கில் வந்து நம்ம அந்த பீகாக்கை வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஃபெதரை மட்டும்தான் நம்ம வந்து இன்னொரு பீஸில் கட் பண்ணி நம்ம இதில் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிசைனை நாங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து எடுத்திருக்கோம். முதல்ல வந்து அந்த பீகாக் வந்து ஒரு மரக்கிளையில் வந்து நிற்கிற மாதிரி எடுத்திருக்கோம். அதோட ஃபெதர் வந்து கீழே இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ட்ரா பண்ணி எடுத்துருக்கோம். அந்த பீகாக் டிசைனை ட்ரா பண்ணிட்டு அதை அவுட்லைனாக வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து ஒரு 2 to 3 வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீகாக்கில் வந்து உள்ளே வந்து நாங்கள் பைப்பிங் த்ரெட் வச்சு அதை வந்து சில்க் த்ரெட் போட்டு நாங்கள் வந்து அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதோட ஃபெதரை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.